அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட சில குறைகள் இருப்பதாக துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி விமர்சித்துள்ளார். துக்ளக் வார இதழின் 46வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. விழாவில் பேசிய சோ ராமசாமி, மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த போது தினமும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததாக தெரிவித்தார். தற்போது ஆட்சி செய்யும் பாஜக அரசு மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தினால் கள்ளச்சாராயத்தின் விற்பனை பெருகிவிடும் என்றும் சோ ராமசாமி கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட குறைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அதிமுக ஆட்சியில் குறைகளை விட நிறைகள் அதிகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணல அப்படின்ற क्वेश्चंस ஜனங்க மைண்ட்ல பெருசா இருக்கும். சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. லா அண்ட் ஆர்டர் ஒழுங்கில்லை அப்படின்றது ஒரு குறை. அதே மாதிரி இந்த எல்லா இடத்திலையும் பணம் வாங்குறாங்க அப்படின்ற பேச்சு, அது ஒரு குறை. இந்த மாதிரி சில குறைகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் இந்த குறைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டாலும் சில நிறைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்று குறிப்பிட்ட சோ ராமசாமி, யாருக்கு வாக்களித்தால் குடும்ப ஆட்சி மீண்டும் வராது என்பதை வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அந்த சக்தி, அந்த குடும்ப ஆட்சி, அந்த முறை திரும்பி வந்து விடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், யாருக்கு ஓட்டளித்தால் அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஓட்டை சிதற விடக்கூடாது. நிச்சயமா தூக்கதான் போடும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு